நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். பாட்டிமா, நீங்க அப்படி சொல்லவே கூடாது. ஆம்பளை 10 பேர்கிட்ட போனாலும் பொம்பளை 10 பேர்கிட்ட போனாலும் ஒரே சீக்கு தான்மா வரும். அந்த சீக்குக்கு ஒரே பேர் தான், 2 பேருக்கும் ஒரு சீக்கு தான் வரும். அப்புறம் பொம்பளை 10 பேர்கிட்ட போனா அவளுக்கு பேரு வேற. தானே டிவி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது பொண்ணுங்களை அடிமைப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை. ஆம்பளைக்கு மட்டும் வார்த்தையே இல்லை. ஏன்னா இதை வச்சுதான் பொம்பளைங்களை அடிமைத்தனம் பண்ணணும். அது எப்படி நியாயமாவும்? ஒழுக்கங்கிறது பொம்பளை பிள்ளை கிட்ட மட்டும்தான் இருக்கணுமா? பொம்பளை கிட்ட மட்டும்தான் இருக்கணுமா? ஆம்பளைக்கும் ஒழுக்கம் இருக்கு. ஆம்பளைக்கும் ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும். ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு தேடி போறதுல தப்பு கிடையாது. ஒண்ணு இருக்கும் போது இன்னொன்னு தேடி போனா அது தப்பு. கண்ட சீக்க வாங்கிட்டு தான் வரணும். 2 பேருக்குமே சமந்தாமா. கடவுள் கொடுத்த சீக்கு இருக்குல்ல, அந்த சீக்கு அது 2 பேருக்கும் சமமா தான் வரும். ஸோ 2 பேரும் சமம் தான். நீங்க புரிஞ்சுக்கணும் பாட்டிமா. ஏன்னா ஆணும் பொண்ணும் சமம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீங்க ஒரு பொண்ணா இருந்து பொண்ணு அப்படி சொல்லவே கூடாது, சரியா? ப்ளீஸ், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆம்பளை பையனுக்கும் சொல்லி கொடுங்க ஒழுக்கத்தை. ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாம், பொம்பளை இப்படிதான் இருக்கணுங்கிற காலம்லாம் மலை ஏறி போச்சு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க.